வணக்கம் மக்களே. திருப்பதியில் செல்வ வளம் கொளிக்கின்றது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அமரர்கள் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடம், செடியார் வினைகள் தீர்க்கும் திருவேங்கடம் என்றெல்லாம் ஆழ்வார்கள் போற்றி புகழும் புண்ணிய பூமி திருப்பதி திருமலை. இந்த தலத்தின் மகிமை குறித்து ஜனக மகாராஜருக்கு அவருடைய குருவான சதானந்தர் விளக்கியதாக பவிஷ்யோத்திர புராணம் விவரிக்கின்றது. கலியுகத்தில் ஸ்ரீ வெங்கடாச்சலம் என்று அழைக்கப்படும் புண்ணிய பூமி திருமலை என்கிறது அந்த புராணம். திருமலைக்கு ஸ்ரீ வெங்கடாச்சலம் என்கிற பெயர் சூட்டியவர் பிரம்மதேவன். வேம் என்றால் பாவங்கள், கட என்றால் அழிப்பது, அசலம் என்றால் மழை என்று பொருள். பாவங்களை மட்டுமல்ல, இகவாழ்வுக்கு பகையான வறுமையையும் பிற பிரச்சனைகளையும் போக்கும் தெய்வம் அந்த ஏழுமலையான். அவர் அருள் புரியும் திருமலை திருப்பதி செல்வம் கொழிக்கும் தலமாகவே திகழ்கின்றது. திருச்சானூர் அலமேலு மங்கை எனும் தாயாரின் திருப்பார்வை திருப்பதி மீது விழுந்தபடியே இருப்பதால்தான் அங்கு செல்வம் கொழிக்கின்றது என்றொரு கருத்தும் உண்டு. அங்குதான் தங்கம் வர வைத்த ரசவாத சித்தர் கொங்கணவர் சித்தி அடைந்திருக்கின்றார். எனவே இதனாலும் செல்வ வளம் உண்டாகின்றது என்றும் சொல்வதுண்டு. ஜோதிட ரீதியாக அந்த தலம் சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்தது. சுக்கிரன், குரு, புதன் கிரகங்களின் ஆற்றலும் அங்கே அதிகம் நிறைந்து திகழ்கின்றது. ஆக அந்த தலத்தில் பக்தர்களின் கூட்டமும் காணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். நம்பிக்கை சார்ந்து வேறு சில தகவல்களும் சொல்லப்படுகின்றன. அதாவது, திருப்பதி கோயிலில் உள்ள பரமபத வாசலுக்கு நேர் எதிரே தீர்த்தம் வாங்கும் இடம் உள்ளது. இதுவே குபேர கிணறு என்று அழைக்கப்படும். இதுவும் ஸ்ரீவாரி உண்டியலுக்கு அருகே உள்ள தங்கத்தாலான மகாலட்சுமியின் சிலையுமே செல்வத்தை அருளுவதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. இது மட்டுமன்றி, திருமலை ஸ்ரீவாரி உண்டியலுக்கு கீழே ஸ்ரீ குபேர சக்கரம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் தான் திருப்பதி உண்டியலில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள். அங்கு காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் வாழ்விலும் குபேர சம்பத்துக்கள் பெருகுகின்றது என்பதும் காலம் காலமாக நிலவும் நம்பிக்கை. மேலும் திருப்பதி வேங்கடவன் எழுதி கொடுத்த கடன் பட்டயமும் அங்கு ஒன்று உள்ளது. முன்பு பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த தங்கப்பட்டயம் தற்போது ஒரு அறையில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. நான் பெற்ற கடனை கலியுகத்தில் எனது பக்தர்கள் அடைப்பார்கள் என்று குபேரனுக்கு வேங்கடவன் எழுதி கொடுத்த வாசகம் அதில் இருக்கின்றதாம். மந்திரப்பட்டயமான அதன் சக்தியாலும் பக்தர்கள் வேங்கடவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் என்றும் கூறுவதுண்டு. உண்மையில் சொல்வதானால், சகல செல்வங்களுக்கும் அதிபதியான திருமகளின் தலைவன் அந்த வேங்கடவன். அவர் இருக்கும் இடத்தில் அருளுக்கும் பொருளுக்கும் குறை இருக்குமா என்ன? கலியுக தெய்வமாம் அந்த ஏழுமலையானை மனதில் ஏற்றிக்கொண்டால் நம் இல்லங்களிலும் செல்வம் நீங்காது செழித்து வளரும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.